கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான தினசரி தியான வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம் 15வது வசனம். மத்தேயு 8:15. மேத்யூ 8:15. அவள் கையை தொட்டவுடனே ஜுரம் அவளை விட்டு நீங்கிற்று. அவள் எழுந்திருந்து அவர்களுக்கு பணிவிடை செய்தாள். இப்போ ஒரு சுகவீனம் அப்படின்னு சொன்ன உடனே இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறாரு? உடனே பேதுருடைய மாமியாரை தொட்டு உடனே என்ன பண்ணுறது? அவருடைய காய்ச்சல் போயிடுது. அவங்களுடைய ஜுரம் அங்கேருந்து போகக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்குறோம். இதனுடைய ஒத்த பகுதி மார்க்கில் பார்க்கும்போது நம்ம இங்கே பார்க்குறோம். மார்க் 1:31 வசனத்தில் அவர் கிட்ட போய் அவள் கையை பிடித்து அவளை தூக்கி விட்டார். உடனே ஜுரம் அவளை விட்டு நீங்கிற்று. அப்பொழுது அவர்களுக்கு பணிவிடை செய்தாள். எப்படி? அதாவது கையை பிடிச்சி தொட்ட மாத்திரத்தில். நீங்கள் இப்போ ஒரு நிமிஷம் இந்த மத்தேயு 8வது அதிகாரத்தை அப்படியே ஒரு நிமிஷம் உங்கள் கண்கள் முன்னாடி கொண்டு வாங்க. இந்த அதிகாரம் தொடங்கும்போது நம்ம என்ன பார்த்தோம்? ஒரு குஷ்டரோகி வந்தான். குஷ்டரோகி என்ன சொன்னார்? ஆண்டவரே, என்னை உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்குங்கன்னாரு. உடனே இவர் இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்? எனக்கு சித்தம் உண்டுப்பா, நீ சுத்தமாகுன்னு சொல்லி அவனை தொட்டார். தொட்ட மாத்திரத்தில் அவன் என்னானா? குஷ்டரோகம் நீங்கிருச்சு. எப்படி? அதாவது ஒரு குஷ்டரோகியை தொட்ட உடனே அவனுக்கு குஷ்டம் போயிடுச்சு. இப்போ பேதுருவோட மாமியாருக்கு காய்ச்சல், அவங்க ஜுரத்தோடு கிடக்குறாங்க. இப்போ ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? அவங்க கையை தொட்ட உடனே அந்த அம்மாவுக்கு சுகம் வந்துடுது. இப்போ சுகம் வந்த உடனே அவங்க எந்திரிச்சு உடனே அங்கே அவங்களுக்கு சமைச்சு சாப்பாடு கொடுக்குறாங்க. நீங்கள் எந்திரிச்சு யோசிச்சு பாருங்களேன். இப்போ இது வரைக்கும் எனக்கு சுகவீனன்னு படுத்து கிடக்கிற ஒரு அம்மா இப்போ இயேசு வரும்போது வீட்டில் படுக்கையில் கிடக்காங்க. என்ன, ஐயோ காய்ச்சலில் படுத்து கிடக்காங்க அப்படின்னு சொல்லக்கூடிய காரியம். இப்போ இயேசு கிறிஸ்து வர்றாரு. தொட்ட உடனே அந்த அம்மா என்ன பண்ணுறாங்க? உடனே காய்ச்சல் போயிடுது. எந்திரிச்ச உடனே இயேசு கிறிஸ்துக்கும் மற்ற அப்போஸ்தலர்களுக்கும் சாப்பாடு பரிமாறுறாங்க. அதாவது கலிலேயா கடலோர பகுதியில் இருக்கிறவங்க எல்லாருமே அவங்க நிறையா மீன் சாப்பிடக்கூடியவங்க. ஏன்னா அங்கே கலிலேயா கடலில் மீன் பிடிக்கிறது அவங்களுடைய தொழில். கண்டிப்பாக அவங்க ஒரு மீன் தான் சமைச்சிருந்துருப்பாங்க. ஏன்னா அங்கேயும் இப்போ பீட்டர்ஸ் ஃபிஷ்னு ஒரு பேதுருடைய மீன் என்று சொல்லக்கூடிய ஒரு மீன் அங்கே விற்கிது. அது இன்றைக்கி நல்லா கொஞ்சம் இங்கே மேலை நாடுகளுக்கும் அந்த மீன் ஏற்றுமதியாகி வருது. நீங்கள் வாங்கி சாப்பிட முடியும். அப்போ நீங்கள் அது புரிஞ்சுக்கணுன்னா, இப்போ சென்னை கடற்கரை பகுதி, இல்லை நாகப்பட்டினம், இல்லை நாகர்கோவில், தூத்துக்குடி, இந்த பகுதியில் உள்ள மக்கள்லாம் தினசரி மீன் சமைச்சு சாப்பிடுவாங்க. அதே மாதிரி தான் இங்கே அவங்க மீன் சமைச்சு சாப்பிட்றதுக்கு யார் பரிமாறுறா? பேதுருவோட மாமியார். அப்போ என்னென்னா, தங்களுடைய வழக்கமாக நான் காய்ச்சலாக இல்லை சரியான உடனே யாருக்கு என்ன பண்ணுறாங்க? ஆண்டவருக்கு எந்திரிச்சு பணிவிடை செய்யக்கூடிய காரியத்தை செய்கிறாங்க. சரி, இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்ள முடியும்? அதாவது சில வேளைகளில் கர்த்தர் நம்முடைய நோயையும் அவருடைய மகிமைக்கென்று உபயோகப்படுத்துவார். சில நேரங்களில் நீங்கள் இப்போ சமீபத்தில் நம்ம சபையில் உள்ள தம்பி ஜான் பிளேட்லெட்ஸ் கம்மியாக இருக்குன்னு சொல்லி ஆஸ்பத்திரி போயிருந்தார். அவர் ஒரு 2 வீக்ஸ் ஹாஸ்பிட்டலே வச்சுருந்தாங்க. என்ன காரணம்னே தெரியல. அவனுக்கு ஒரே இதாக இருந்தது. ஐயோ, நான் என்ன செய்ய போகிறேன்? எனக்கு என்னங்க ரொம்ப போர் அடிக்குது. நான் ஒன்றுமே செய்யலை, எனக்கு ஒரு ட்ரீட்மெண்ட்டும் பண்ணலை அப்படின்னு சொல்லக்கூடியதான். அப்போ அங்கே இருக்கிற மக்களுக்கு சுவிசேஷம் சொல்ல ஆரம்பித்தோம். அப்படி இதில் அங்கே இன்னொரு சகோதரன் முதல்ல நான் ஜெபிக்க வேண்டாம், அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் அப்படின்னு சொல்லக்கூடியதான். அடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக அவர் இது பண்ணி இது எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தம்பி வெளியே வந்துட்டார். இப்போ அவருக்கு பூரண சுகம் வந்துருச்சு. இப்போ அவர் வந்தப்போ அங்கே திரும்ப மறுபடியும் ஆஸ்பத்திரி போகும்போது அதே பெட்டில் இருந்த ஒரு சகோதரன்ட்ட போன அதே ஆள்கிட்ட போய் பேசின உடனே அவர் இவரை பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டு, என்ன அப்படின்னு சொன்ன உடனே, இந்த மாதிரி உங்களுக்கும் இதே மாதிரி சுகம் கிடைக்கும். நான் இயேசு கிறிஸ்து, உங்களுக்கு இதை காட்டிலும் இயேசு கிறிஸ்து தேவை. நான் உங்களுக்காக ஜெபம் பண்ண, நீங்கள் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை உங்களுடைய இரட்சகராக ஏற்றுக்கொள்கிறீங்களா அப்படின்னு சொன்ன உடனே அவர் கர்த்தரை ஏற்றுக்கொண்ட ஒரு காரியத்தை பார்க்குறோம். இப்போ என்ன, இந்த நோய் பட்டதுமே அங்கே ஒரு ஆத்தும ரட்சிப்பு இருக்கக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்குறோம். அப்போ என்ன, நோயில் இருந்தாலும் சரி, நோய்வாய்ப்பட்டு சுகமானாலும் சரி, நாம் கர்த்தருக்கு எப்போதும் பணிவிடை செய்யக்கூடிய மக்களாக இருக்கும்போது அது கர்த்தருடைய நாம மகிமைக்கென்று இருக்கும். என்ன,
நம்ம எந்த நிலைமையில் போனாலும் கர்த்தருக்கென்று எப்போதும் சந்தோஷமாக இருக்க கற்றுக்கொள்வோமா? அதாவது என்கிட்ட என்ன இருந்தாலும் சரி, என்னுடைய உடல்நலம் போனாலும் என்ன போனாலும் சரி. அதனால தான் யோபு 13:15 யோபு சொன்னார், என்னை நீங்கள் கொன்றே போட்டாலும் சரி, நான் என்ன பண்ணுவேன், உம்மை பற்றி கொண்டு உமக்கென்று வாழுவேன்னு. அந்த மாதிரி நம்ம எப்பொழுதும் கர்த்தரை பற்றி கொண்டு வாழ கற்றுக்கொள்வோமா? மகா கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே, கர்த்தாவே, இந்த அருமையான நல்ல நாளுக்காய் நன்றி. ஆமாண்டவரே, எந்த நிலையில் இருந்தாலும் உம்முடைய நாம மகிமைக்கென்று நாங்கள் வாழ எங்களை முழுமையாய் ஒப்புக் கொடுக்கிறோம். மீட்பெரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் இன்று மாலை முன்னால் சந்திப்போம்.